வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது கொங்கு சமுதாய வானொலி 90.4. தற்போது நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி அறிவியல் பார்வை. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை எனும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் அறிவியலை பற்றி ஆக்கப்பூர்வமாக கூறும் நிகழ்ச்சி அறிவியல் பார்வை. இந்த நிகழ்ச்சியின் ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் முனைவர் ஆர். ஸ்ரீதர் அவர்கள். வடிவமைப்பு மற்றும் செயலாக்கம் அறிவியல் பலகையின் மூத்த திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலியின் நிலைய இயக்குனர் முனைவர் ச. மகேஸ்வரன் அவர்கள். இன்றைய அறிவியல் பார்வை நிகழ்ச்சியில் விவசாயத்துறையில் அறிவியல் என்ற தலைப்பில் கலந்துரையாடுகிறார்கள் நவீன் அசோக் அவர்கள். நிகழ்ச்சியை இப்பொழுது நீங்கள் கேட்கலாம். நாம் இன்னைக்கு விவசாயத்தின் அறிவியல் பத்தி தெரிஞ்சுப்போம். விவசாயம் பத்தி நமக்கு நிறைய தெரியும், ஆனால் தெரியாததும் நிறைய இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு என்னென்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. விவசாயத்துல அறிவியல்னா ஒண்ணும் இல்லைங்க. நம்மளோட நோக்கம் என்ன? அதிகமான விளைச்சல் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த அதிகமான விளைச்சல் எடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செயல்கள் எல்லாம் செய்யறோமோ அந்த செயல்களை அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுல முன்னேற்றம் இருக்கிறது மாதிரி நம்ம வச்சுட்டு அடுத்தடுத்த டெக்னாலஜி நம்ம நகர்றதாங்க விவசாயத்தோட அறிவியல். அது மட்டும் இல்லாம இதுல எல்லா துறைகளும் சார்ந்து இருக்கிறதுனால நம்ம இந்த விவசாயத்தோட அறிவியலை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணுங்க. எல்லா துறைகள்லயுமே அறிவியல் இருக்கு, ஆனா அந்த விவசாயத்துல உள்ள அறிவியல் மட்டும் ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா நம்மளோட வாழ்வாதாரமே அதான், இதோட முதுகெலும்பே அதான்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த விவசாயத்தை புரிஞ்சு அதுல என்னென்ன செயல்முறைகள்லாம் சேர்ந்து அதிக விளைச்சலை பெருக்கலாம், அப்புறம் பொருளாதார ரீதியா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பத்தி இது பண்ணணும் அப்படின்னா, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த விவசாயத்துல அறிவியல் முறை நம்ம கையாண்டுதாங்க ஆகணும். நல்ல பதிலுங்க. விவசாயத்தின் அறிவியல்ல என்னென்ன பயன்கள் இருக்குங்க, அதை நம்ம எப்படிலாம் கையாளலாம்? விவசாயத்தின் அறிவியலோட அதோட முழு பயன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி பத்தாதுங்க. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பயன்களையும் ஓரளவு பார்த்துருவோங்க. வயல்ல நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்? உழவு ஓட்டுவோம். அது நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் அந்த காலத்துல நாட்டு கலப்பை, உளி கலப்பை அப்படின்னு வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? டிராக்டர் வச்சு உழுதுகிட்டு இருக்கோம். இதுதாங்க அறிவியலோட மிகப்பெரிய வளர்ச்சி. அப்ப அந்த காலத்துல உழுதுறதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க எப்படி உழுதுருக்காங்க? அவங்களும் கஷ்டப்பட்டுட்டு விலங்குகளையும் கஷ்டப்படுத்தி ரொம்ப நேரம் வெயிலே இருந்தோம். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தாங்க இத உழுது எடுத்திருக்காங்க, நிலத்துல உழுது. ஆனா இப்ப நம்ம இந்த அறிவியல் வந்ததுக்கு அப்புறம் டிராக்டர் கண்டுபிடிச்சிட்டு நம்ம அந்த அளவுக்கு கஷ்டப்படலை அப்படின்னாலும் விவசாயத்துல அறிவியல் மூலியமா நல்ல விளைச்சலை நம்ம எடுக்கிறோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? விதைப்போம். அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கையில தூவுவாங்க, ஒரு குழி பறிச்சு அதை ஊனி வைப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலையை தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நிறைய மிஷின்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஈஸியா இதுவும் பண்ணிடுறோம், சோயிங் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் டைமும் நமக்கு ரொம்ப சேவ் ஆகுது. இந்த மாதிரி அட்வான்டேஜ் எல்லாம் இப்ப அந்த அறிவியல இருக்குங்க. அதுக்கப்புறம் களை எடுக்கிறத பத்தி பேசணும் அப்படின்னா கையில எடுப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு மழை வெயில் அப்படி எல்லாம் பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்னன்னா களைக்குள்ளி வந்துருச்சு, நிறைய மிஷின்ஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்யும்போது நல்லா களைகளை மெயின்டெனன்ஸ் பண்ண நம்ம கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. முதல்லலாம் வயலுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு வாய்க்கால் மூலமா விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு. என்ன அப்படின்னா தண்ணி லாஸ் ஆகுறது, அப்புறம் ஏதாவது பள்ளம் கிடைச்சுன்னா அதுல போயிட்டு நிரம்பிடும், வயலுக்கு அந்த அளவு மேலேயும் ஏறாது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. இப்போ சொட்டு நீர் பாசனம் அந்த மாதிரிலாம் இருக்கு. சொட்டு நீர் பாசனம் இருக்கு. அப்புறம் தெளிப்பு நீர் பாசனத்துக்கு நல்ல டெக்னாலஜி வந்திருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம தண்ணி சேவ் பண்ணிக்கலாம், டைமும் கீப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு.
இதெல்லாம் விவசாயத்தில் அறிவியலோட ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மானாவாரியில் ஒரு பயிர் போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து மழை இல்லை, ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு மழை இல்லை அப்படின்னாலும் நம்ம வண்டியில் கொண்டு போயிட்டு கூட தண்ணியை ஃபில் பண்ணி கூட விட முடிகிற டெக்னாலஜி வந்துருச்சுங்க. அது எப்படின்னா இப்போ ஸ்ப்ரிங்க்லர், ரெடிமேட் ஸ்ப்ரிங்க்லர்லாம் நிறைய வந்துருச்சுங்க. அதை கொண்டே நம்ம தண்ணி இல்லாத வயலுக்கு ரெடிமேடாக கொண்டே எடுத்து வச்சுட்டு தண்ணி பாய்ச்சிக்கலாங்க, வேணுங்கிற தண்ணி பாய்ச்சிக்கலாங்க. அடுத்து என்னங்க பண்ணுவோம், உரம் போடுவோங்க. அந்த காலத்துலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கங்க உரம் போடுறதுக்கு. வேதியியல் உரத்தெல்லாம் வயலில் போடும்போதே கையில் இன்ஃபெக்ஷன் வரும், அதுக்கப்புறம் சுவாசம், அவங்க மூச்சு விடுறது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் வேஸ்ட் ஆகுறது இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கையில் எடுத்து தெளிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறையா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஸ்பேஸ் கண்டுபிடிச்சாங்க. ஸ்பேஸ்லேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிக்கிறது மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் புதுசாக டெக்னாலஜி கண்டுபிடிச்சி பேட்ரி மூலியமாக பேட்ரி சார்ஜ் போட்டுட்டு அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் விவசாயத்தில் அறிவியல்னா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறதாங்க ரொம்ப கஷ்டமான வேலை என்னன்னா அறுவடைங்க. அப்போல்லாம் அறுவடை கொண்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டங்க. எல்லா பயிருக்குமே கஷ்டப்பட்டு தாங்க அறுவடை பண்ணி அதை சேவ் பண்ணி கொண்டு போட்டு அது பூச்சி அட்டாகாமல் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னன்னா டைரெக்டாக நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் கஷ்டப்படுறது இல்லைங்க. இப்போ ஹார்வெஸ்டுக்கெல்லாம் மிஷின் வந்துடுச்சு, அந்த மிஷினையே பயன்படுத்திக்கிறோம். அதுலேயே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த விதையும் தனியாக பிரிச்சுக்கிறோம், தனியாக வேஸ்ட்டும் அதுலேயே வந்துடுது. அதை அப்படியே கலெக்ட் பண்ணி நம்ம மிஷின்லேயே கலெக்ட் பண்ணி கொண்டே நம்ம சேர்க்க வேண்டிய இடத்துக்கு சேர்த்துருவோம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் வந்து அந்த விதையில உள்ள தேவையில்லாத விதைகளை அதை பிரிக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மிஷினே இருக்கு. இதெல்லாம் விவசாயத்தில் அறிவியலோட மிகப்பெரிய ஒரு சாதனை தாங்க. இந்த காலகட்டத்தில் அதிகமாக யூஸ் பண்றது ஹைபிரிட் தாங்க. இப்போ அந்த ஹைபிரிட்னா என்னங்க, ஹைபிரிட் பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நல்ல கேள்விங்க. ஹைபிரிட் தாங்க இப்போ எல்லாமே. இப்போ ஹைபிரிட்டை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்றேங்க. இப்போ நெல்லில் பார்க்கலாங்க. நெல்லில் என்னன்னா ஒரு 2 ரகத்தை எடுத்துக்கலாங்க. 2 ரகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு ரகத்தில் விளைச்சல் அதிகமாக இருக்குங்க. ஆனால் வந்து பூச்சியாலேயோ இல்லை நோயினாலேயோ சீக்கிரமே பாதிக்கப்பட்டுருங்க. அது அப்படி ஒரு ரகம் இருக்கு. இன்னொரு ரகத்தை எடுத்துக்கிட்டோம்னா நல்லா பூச்சி தாக்குறது, நோய் இந்த மாதிரிலாம் தாங்கி வளரும். ஆனால் விளைச்சல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விளைச்சல் அதிகமாக இருக்கு, ஆனால் பூச்சி அட்டாக் இருக்கு. பூச்சி அட்டாக் வந்து மேனேஜ் பண்ண முடியாது. ஆனால் அந்த ரகத்தில் பார்த்தோம்னா விளைச்சல் வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் டிசீஸ் பூச்சியெல்லாம் தாங்கி வளருங்க. இந்த மாதிரி ரகத்தை இது ரெண்டையுமே ஒன்று பண்ணோம் அப்படின்னா ஒரு புது ரகம் கிடைக்கும். அந்த புது ரகம் தாங்க ஹைபிரிட். நம்ம சாதாரண ஒரு வெரைட்டியை போடும்போது அதில் அந்த அளவுக்கு செழிப்பாக ஒன்றும் இருக்காதுங்க. அது வளர்கிறதுக்கும் டைம் ஆகும், அதில் பூச்சி அட்டாக்கும் ஈஸியாக வந்துடும், அப்புறம் டிசீஸ் ஈஸியாக பாதிச்சிடும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குங்க. அது முளைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெர்மினேட் ஆகிற மாதிரி இருக்குங்க. ஆனால் நம்ம ஹைபிரிட் யூஸ் பண்ணும்போது என்னன்னா நமக்கு ரொம்ப காலம் வந்து எவ்வளோ சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கலாங்க. இதோட திறன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ஈஸியாக ஒரு டிசீஸ் வந்துடாது, அப்புறம் வந்து பூச்சி அட்டாக் வந்து அந்த அளவு இருக்காது, நல்லா சீக்கிரமே ஜெர்மினேட் ஆகிற தன்மையும் அது இருக்கும். அப்புறம் வந்து ஹை ஈல்டு விளைச்சல் வந்து அதிகமாக தரும். அதுவும் எப்படின்னா கொஞ்ச காலத்திலேயே நம்ம ஷார்ட் டயத்திலேயே நல்ல விளைச்சலை நம்ம அதுல இருந்து எடுக்கலாங்க. இப்போ தென்னை மரத்துல என்னென்ன ஹைபிரிட்லாம் இருக்குங்க? ஏன்னா இப்போ வந்து தென்னை மரம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட மிகப்பெரிய பொருளாதாரமா வந்து தேங்காய் தான் இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்குங்க. நீங்க சொல்றது கரெக்டு தாங்க. நம்ம பொருளாதார ரீதியா பார்த்தோம் அப்படின்னா தேங்காய் வந்து நல்ல ஒரு பொருளாதார பொருள் தாங்க. அதுல இன்கம் வந்து அதிகமா இருக்கும், நிறைய பேர்த்துக்கு அதிக வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப ஹைட்டான உயரமான மரத்தெல்லாம் இப்போ கொஞ்சம் சின்னதா பண்ணியிருக்காங்க.
அதனால என்ன நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாடியெல்லாம் அந்த ஹைட்டான மரத்துல ஏறி அந்த தேங்காய் பறிச்சு கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அந்த வேலையை கம்மி பண்றதுக்காக அது மட்டும் இல்ல, அந்த மரம் வளர்றதுக்கு பல வருஷம் எடுத்துக்கோங்க. அது வளர்ந்து தேங்காய் வைக்கிறதுக்கு பல வருஷம் எடுத்துக்கும். ஆனா இப்ப அந்த சின்ன மரம் வந்து சீக்கிரமா வளர்ந்துட்டோம், அதில் தேங்காயும் சீக்கிரமே வைக்க ஆரம்பிச்சிடும். அந்த தேங்காய் மெச்சூரிட்டி, அந்த விளைச்சலுமே முன்னாடி இருந்த தேங்காயோட இப்ப கொஞ்சம் நல்ல விளைச்சலா தாங்க இருக்கும். முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தேங்காய் வந்து சின்னதா இருக்க மாதிரி தாங்க இருக்கும். ஆனா இப்ப வந்து இந்த ஹைபிரிட் வந்ததுக்கு அப்புறம் நல்ல பெரிய தேங்காவாகவும் நல்ல ஒரு இன்கம் தரக்கூடிய பிசினஸா இருக்குங்க. இதுல என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, காண்டாமிருக்க வண்டுன்னு ஒரு வண்டு இருக்குங்க. அது வந்து என்ன பண்ணும்னா, தென்னை மரத்துல வந்து குருத்தை சாப்பிட்டுட்டு ரொம்ப அதோட வளர்ச்சியை பாதிச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த மரம் வந்து வளர்ந்து வர்றதே ரொம்ப கஷ்டமான நிலைமை இருக்குங்க. அது வந்து அந்த இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு வெரைட்டில, அந்த பெரிய மரத்துல வந்து இந்த மாதிரி அட்டாக் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சுங்க. ஆனா இப்ப இந்த ஹைபிரிட் வந்ததுக்கு அப்புறம், ஹைபிரிட் வந்ததுக்கு அப்புறம் அது நல்ல குவாலிட்டியான ஹைபிரிட் ரகமா இருந்துச்சு அப்படின்னா அதுல இந்த வண்டு வந்து வர்றது கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கு. இந்த மாற்றம்லாம் எதனால வந்துச்சு? நம்ம விவசாயத்துல அறிவியல் பின்பற்றோம், அதனால தாங்க இந்த மாதிரி பெரிய மாற்றம்லாம் நம்மளால பண்ண முடியுது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவியல் பார்வை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவசாயத்துறையில் அறிவியல் என்ற தலைப்பில் கலந்துரையாடல் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதில் கலந்து கொண்டு உரையாடுகிறார்கள் நவீன், அசோக் அவர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள் நேயர்களே. விவசாயத்தின் அறிவியல்ல ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பிறந்த விவசாயத்துக்கும் இப்ப இருக்கிற நவீன விவசாயத்துக்கும் என்னென்ன வேறுபாடுலாம் இருக்குங்க, என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்திருக்கு, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க பாப்போமே. அப்ப இருந்த விவசாய முறைக்கும் இப்ப இருக்க விவசாய முறைக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்குங்க. ரொம்ப வேறுபாடு இருக்கு. அது மட்டும் இல்லாம அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு நிறைய இருக்குங்க. நம்ம அறிவியல் வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நல்லதாதான் நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அதுல கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க. முதல்ல அட்வான்டேஜ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்ததுதாங்க, ஈஸியாக நம்ம ஈஸியாக உழுதுக்கலாம், சோவிங் பண்ணிக்கலாம். அப்புறம் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு, வீடு எடுக்கிறது, அறுவடை, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தோம். அதுவே அப்புறம் வந்து விளைச்சல் அதிகமாகிறது, சீக்கிரமாக ஒரு விதையோ ஒரு செடியோ growth ஆகுறது, வளர்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் நல்ல விஷயமா பார்த்தோம். குறைகள் சொல்லலாங்க, நிறையா சொல்லலாங்க. முன்னாடி மண்வளம் வந்து நல்லா இருந்துச்சு. எப்படின்னா இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இயற்கையான இலைத்தலைகளை போட்டு அந்த மாதிரி முறையில் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால சுற்றுச்சூழலும் பாதிக்காமல், மண் வளமும் பாதிக்காமல், அந்த மண்புழு, அந்த மண்ணுக்கு தேவையான நிறைய நியூட்ரியன்ட் எல்லாம் நல்லபடியாக இருந்துச்சுங்க. இதுக்கெல்லாம் நல்லா வாழ்ந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அறிவியல் வளர்ச்சினால ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணுறோம். ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த மண்ணில் உள்ள மண்புழு, அந்த சின்ன சின்ன நுண்ணுயிர்கள், அதெல்லாம் வந்து நமக்கு பயிரோட வளர்ச்சி நல்லா இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு தாங்க இருக்குது. அதுதான் நம்ம இதில் பெரிய குறையாக பார்க்குறோம். நிறைய பேர் லேபர்ஸ் வச்சு நம்ம வேலை வாங்குவோம், அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம வந்து மிஷின்ஸ் வச்சு பண்ணுறதுனால அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது. இதனால ஒரு குடிமகனோட ஒரு பொருளாதார ரீதியாக வந்து ஒரு நஷ்டத்தை அடைவான். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, நல்ல இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இயற்கை உரங்களை போட்டு நல்லா மனிதர்களுக்கு வந்து நல்ல நன்மை தரக்கூடிய நியூட்ரியண்டாக இருந்துச்சு. எப்படின்னா நல்லா மண்ணுக்கு வளமான கிருமி நாசினியை மட்டும்தான் அவங்க பயன்படுத்தி இருந்தாங்க. இந்த மாட்டு சாணம்,
அப்புறம் வந்து மாட்டோட யூரின் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பயன்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இலை தலை இந்த மாதிரி மண்ணுக்கு எந்த விதத்துலையுமே தீங்கு தராமல் தான் பயன்படுத்தியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்னன்னா நம்ம உரங்கள் பயன்படுத்துறதுனால அதோட எஃபெக்ட் வந்து பிளான்ட்டுக்கு வந்து பிளான்ட்ல அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை சாப்பிட்ற நம்மளுக்கும் அதோட எஃபெக்ட் கொடுத்துருது. அதனால நமக்கு வந்து அது வந்து ஒரு ஸ்லோ பாய்சனாக தாங்க இருக்கு. அதனால தாங்க அதிகபட்சம் நம்ம அதை பற்றி கண்டுக்கிறாம இருக்கிறோம். ஆனால் அதோட பாதிப்பு வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். அப்போல்லாம் பார்த்தோம்னா விவசாய நிலங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து இந்த வாகனங்கள் இயந்திரங்கள் வந்ததுக்கப்புறம் மிஷின்ஸ் வந்ததுக்கப்புறம் அதுக்குன்னே ஒரு இடம் தேவைப்பட வேண்டியதாக இருக்குது. அதனால அதில் வந்து விளைநிலங்கள் வந்து ரொம்ப கம்மியாகுது. போக்குவரத்துக்காக நம்ம ஒரு இடத்த சீர் பண்ணும்போது அதில் விளைநிலங்கள் வந்து ரொம்ப கம்மியாகுது. இந்த மாதிரி தீமைகள்லாம் நிறையா இருக்குங்க. நன்மைகள் தீமைகள்லாம் நல்லாவே பார்த்தேங்க. இப்போ எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தேகமே தாங்க, இப்போ என்னதான் ஒரு விவசாயம் வந்து இந்த நாட்டுக்கே முதுகெலும்பா இருந்தாலுமே, இப்ப ஒரு சாதாரண ஆளு ஒரு ஐடி வேலைக்கு போறவனா இருந்தாலுமே யாரா இருந்தாலுமே விவசாயம் பண்றேன்னு சொன்னாவே ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரியே அவங்க பாக்குறாங்க. அது என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? என்னதான் நீங்க இவ்வளவு சொன்னாலுமே எனக்கு அது ஒரு மாதிரியாவே இருக்குங்க. அது என்னதான் இவ்வளவு பெரிய வளர்ச்சி இருந்தாலுமே இன்னுமே அது வந்து டெவலப் ஆகாம இருக்கு. இன்னுமே யாருமே விவசாயா அப்படி ஒரு அந்த நிலைமை கொண்டு போறாங்களே, அது என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு தாங்க நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாயி சேத்துல கால வச்சதாங்க நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அது வந்து அப்புறம் படிப்பவன் உழ வேண்டும், உழவன் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் எதுக்கு சொன்னாங்க? நம்ம வந்து அதை புரிஞ்சுக்குவோம். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம விவசாயத்தை பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி தாங்க அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இதை புரிஞ்சிக்காம நம்ம எதுக்குதான் கஷ்டப்படுறோம்னு தெரியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு வெறும் காசுக்காக மட்டும் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோங்க. இந்த விவசாயத்தோட அருமை வந்து விவசாயிகளுக்கு மட்டும்தாங்க புரியுது. அப்போயில இருந்து இப்போ வரைக்குமே விவசாயிகள் தான் அதுக்கு போராட ஈடுபடுறாங்களே தவிர மற்ற யாருமே அதை கண்டுக்கிறது மாதிரி இல்லைங்க. அரசியல்வாதிகளை பார்த்தாலுமே அவங்க அவங்களுக்கு எதுல அதிக வருமானம் வருதோ அந்த நிறுவனங்களை தான் கவனிச்சுக்கிறாங்களே தவிர இந்த விவசாயத்துறைக்கு யாருமே அதிகபட்சம் வர்றது இல்லைங்க. இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது போதுதாங்க நம்மளோட விவசாயத்தோட அருமை மற்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க 3 டைம் சாப்பிட்றது ஞாபகம் இருந்தாலே போதுங்க இந்த விவசாயத்தை பத்தி நினைக்கிறதுக்கு. சூப்பருங்க, நல்லா சொன்னீங்க. இப்ப என்னன்னா விவசாயத்தின் அறிவியல்ல இப்ப என்னங்க புதுசா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு? இப்ப என்னங்க புதுசா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களோ, ஏதாச்சும் வெரைட்டிஸோ ஏதாச்சும் புதுசா போயிட்டு இருந்தா ஏதாவது சொல்லுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். விவசாயத்தின் அறிவியல பார்த்தோம்னா நிறைய ஆய்வுகள் நிறைய போய்கிட்டு தாங்க இருக்கு. அதுக்கு எக்யூப்மெண்ட் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் புதிய ரகத்தை இறக்குறது, அதுக்கான முயற்சியில் எப்பவுமே ஈடுபட்டு தாங்க இருக்காங்க. இதில் நிறைய துறைகள் வந்து செயல்பட்டு தாங்க வருது. இப்போ வந்து பார்த்தோம்னா டிஎன்ஏ கோயம்புத்தூர் டிஎன்ஏ பார்த்தோம்னா தை 1 எப்பவுமே வருஷத்துக்கு வருஷம் ஒரு வெரைட்டி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த வருஷம் கூட மக்காச்சோளத்தில் ஒரு வெரைட்டி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அப்டேட்லாம் நிறைய இருக்கு. ஆனா அது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லைங்க. சூப்பருங்க, நல்லா சொன்னீங்க. எனக்கு ஒரு டவுட் வந்துச்சுங்க. இப்ப நீங்க சொன்னீங்க நிறைய தீமைகள் சொன்னீங்க, விவசாயத்தின் அறிவியல் மூலமா நிறைய தீமைகள் சொன்னீங்க. அந்த தீமைகளை எப்படிங்க விவசாயத்தின் அறிவியல் மூலமா எப்படிங்க நன்மை ஆகிறது, அது கொஞ்சம் சொல்லுங்களேன், கேட்டு தெரிஞ்சுப்போம். சூப்பருங்க, இந்த கேள்வியை தாங்க நான் எதிர்பார்த்தேன். இப்ப நம்ம விவசாயத்துறையில அப்படின்னு பார்த்தோம்னா அதிக பேர் இதுல வேலை செய்யறது இல்லை, அதான் உண்மை. நிறைய பேர் கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் கண்டுபிடிப்பாங்க. ஆனா இப்ப படிக்கிறவங்க, இந்த விவசாயத்தை பத்தி படிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா, அவங்க இந்த ஒரு பொசிஷனுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும், நிறைய டெக்னாலஜிஸ் தெரியும். அதை வச்சு நம்ம தீமைகளை நன்மைப்படுத்த முடியும். இப்போ ஒரு மண்வளம் பாதிக்கப்படுதுன்னு சொல்றேன், அந்த மண்வளம் பாதிக்கப்படுது, இந்த விவசாயத்தின் அறிவியலாலே மண்வளம் பாதிக்கப்படுறது இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த விவசாயத்தின் அறிவியலாலேயே அதை நிவர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிற நாலேஜ் இருக்கிறவங்க இருப்பாங்க. அது அந்த முன்னேற்றம் வரணும் அப்படின்னா எல்லாருமே விவசாயத்துறையில இருந்து நல்ல கல்வியை கத்துக்கிட்டு இங்க வந்து புது வகையான நிறைய விஷயத்த
கண்டுபிடிச்சாதாங்க அந்த மாதிரி மாற்றத்துக்குலாம் நம்ம போவோம். இப்போ வந்து எல்லாருமே பணத்துக்காக மட்டும்தான் பாக்குறாங்க. ஆனா சாப்பாடு வரும்போது மட்டும்தான் அதை நினைக்கிறாங்களே தவிர மற்ற டைம் அதை யோசிக்க மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா யோசிக்கல அப்படின்னா ரொம்ப பெரிய அளவு நம்ம பாதிக்கப்படுவாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த துறையில வந்து பணிபுரிந்தாங்கன்னா நல்லா இருக்குங்க படிச்சவங்க எல்லாம். சூப்பருங்க. எனக்கு இருந்த கேள்வியை நீங்க அழகா எனக்கு தெரியப்படுத்திட்டீங்க. இப்ப என்னன்னா விவசாயத்தின் அறிவியல் வந்து வளர்ந்துகிட்டு வருது. ஆனா இது என்னதான் வளர்ந்துட்டு வந்தாலுமே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இந்த எப்படி தெரியப்படுத்துறது, இது எப்படி இன்னும் எப்படி மேம்படுத்த வைக்கிறது, சொல்லுங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க பாப்போமே. மற்றபடி இதை எப்படி மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது அப்படின்னா, இப்போ ஏதாவது விவசாயத்துல வேக்கன்ட் இருக்கு, வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதை தாராளமா செல்போன்லயோ இல்ல போஸ்டர்லயோ இந்த மாதிரி விளம்பரப்படுத்தினா ஓரளவு விவசாயத்தோட அருமை நிறைய பேருக்கு தெரியும், விவசாயம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு வேக்கன்ட் இருக்கு அப்படின்னு வேலை இல்லாதவங்களும் வந்து அதை செய்வாங்க. அதை எடுத்து செய்யும் போது அவங்க ஜெனரேஷனுக்கு அதை சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மாதிரியும் வளர்ச்சிப்படுத்தலாங்க. இப்போ உள்ள மாணவர்கள் மட்டும் இதை ஆர்வமா எடுத்து பண்ணாங்க அப்படின்னா இந்த விவசாயத்தோட வளர்ச்சி ரொம்ப அதிக அளவுல இருக்குங்க. இதுல விவசாயத்தோட அறிவியலும் நல்லா வளருங்க. ஒரே ஒரு உரையை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேங்க. வாழ்க தமிழ், வளர்க விவசாயம். நேயர்கள் இதுவரை கேட்டது விவசாயத்துறையில் அறிவியலின் வளர்ச்சி என்ற தலைப்பில் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியினை இதுவரை கேட்டீர்கள். இன்றைய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்மளிடையே சில கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள் நவீன், அசோக் அவர்கள்.